ஹாய் ஆல், வெல்கம் டு ஜியோ அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என்சிஆர்டியோட ஜியாகிரபி கிளாஸ் 6 சாப்டர் 1. இது நம்ம தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். நம்மளோட சாப்டர் 1 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லொகேட்டிங் பிளேசஸ் ஆன் தி எர்த். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சாப்டர் 1. ஸோ இதுல என்ன மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மேப்பு, அப்புறம் மேப்போட காம்போனன்ட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அதுல நம்ம பார்க்கக்கூடிய டைம் ஜோன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ இந்த சாப்டர் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மேப்பை பார்த்தோன்னே நீங்க என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்க? ஒரு 2 மினிட்ஸ் டைம் தானே, டக்குன்னு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் அப். இதுல நீங்க மெயினா என்னென்னலாம் மேப்ல கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் 1 மினிட் ரீகால் பண்ணி பாருங்க. ரைட், பண்ணிட்டீங்களா? எஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் சிம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்க பாருங்க, இங்க என்ன ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் அ வாட்டர் இல்லையா? ஸோ இங்க ஏதோ ஒரு வாட்டர் பாடி இருக்குது. ஸோ இங்க இருந்து எப்படி வருது லைன்ஸ்? இப்படி நமக்கு வளைஞ்சு வளைஞ்சு வரும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க ஒரு ரிவர் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, இங்க ஒரு பாண்ட். ஓகே, ஒரு குளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்க அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து ட்ரெயின் வருது. இட்ஸ் அ ட்ராக் சிம்பிள். அப்புறம் இங்க பார்த்தோம்னா நமக்கு இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை ரோடு இல்லையா? ரோடு. ஸோ இங்க என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ட் தென் இங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அண்ட் தென் அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஹியர் பேங்க், மியூசியம், மார்க்கெட் இல்லையா? அப்புறம் இங்க பாருங்க, ஸ்கூல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு? இந்த பிளேசஸ்லாம் அழகா ஒரு சிம்பிள்ஸ் மூலமா நமக்கு எப்படி டினோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்போ ஒரு மேப்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு இதை பார்த்தோன்னே தெரியுதா? ஒரு டைரக்ஷன் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும், அதுக்கான டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் மேப்பு. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்ப லெசன்குள்ள போலாமா? ஸோ மேப் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். இதுல பார்த்தோம்னா மேப் என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம சிம்பிளா ஒரு டிராயிங் ஆர் ஒரு ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஒரு பிளேஸுக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு வழி தெரியல. அப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் இல்லையா? கேட்பீங்கல்ல, இப்படி போறோம், அப்ப நம்ம எங்க போகணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், ஒரு டிராயிங். சடனா ஒரு பென்சில் எடுத்து உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன பண்ணுவ? இப்படி வாடா, அங்க என் வீடு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல வரணும், இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம காமிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? மேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதை நீ ஒரு சின்ன ஏரியாவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கோ, இல்ல வீட்ல இருந்து ஒரு பார்க் போறதுக்கோ, அதுக்காக ஒரு மேப்பே நம்ம போடுவோம் இல்லையா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அதுக்கு. அப்புறம் வில்லேஜஸ், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கா இருக்கலாம். இல்ல ஒரு பிக் ஏரியா, ஒரு ஸ்டேட்டுக்கு கூட போகலாம். தமிழ்நாடு மேப் தனியா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியா, அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல்ல இல்லையா? ஹோல் வேர்ல்டையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு மேப்ல கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுதான் நம்ம மேப்போட யூசஸ். ஓகே, ஸோ த புக் ஆர் கலெக்ஷன் ஆஃப் மேப்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அட்லஸ். அட்லஸ்ங்கிறது என்னது? ஒரு புக் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல இல்லையா? அந்த புக்கு அது என்னது? அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் மேப்ஸ். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு மேப், இந்தியா மேப், அப்புறம் நம்மளோட வேர்ல்டு மேப். வேர்ல்ட்லயே தனித்தனியா யூரோப் மேப், ஆப்பிரிக்கா மேப், ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதுக்குள்ள சில டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுல பாருங்க, அடுத்து ஒரு 3 டைப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. என்னென்ன குடுத்துருக்காங்க? பிசிக்கல் மேப்ஸ், பொலிட்டிக்கல் மேப்ஸ், அண்ட் தென் திமேட்டிக் மேப்ஸ். ஓகே. பிசிக்கல் மேப்ஸ் அப்படிங்கிறது உண்மை இல்ல. நம்ம ஒரு மேப்ல இந்த இடத்துல மலைகள் இருக்கு, இங்க ஓஷன்ஸ் இருக்கு, இங்க ரிவர் இருக்கு இல்லையா? அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மலைகள், காடு, இல்ல ஒரு ஆறோ, இல்ல ஒரு அந்த இடத்துல ஒரு கடல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு டினோட் பண்ற மேப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிசிக்கல் மேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் மேப். பொலிட்டிக்கல் மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா என்ன கொடுத்திருப்பாங்க? பவுண்டரிஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்கல்ல. இந்த பொலிட்டிக்கல் மேப்பை வந்து நீங்க வாங்கிட்டு வாங்க. இந்தியா பொலிட்டிக்கல் மேப் வாங்கிட்டு வர சொல்லி உங்களை வந்து அந்த ஸ்டேட்ஸ் நேம் வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஓஷன்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் கூட அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அழகா மார்க் பண்ணுவீங்க. எப்படி அதுல அது வந்து ஈஸியா நம்ம மார்க் பண்ண முடியும். ஏன்னா அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஸ்டேட்டோட பவுண்டரியோ இல்ல இந்தியாவோட அவுட்லைனோ எல்லாமே என்ன இருக்கும்? நமக்கு அந்த பொலிட்டிக்கல் மேப்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பொலிட்டிக்கல் மேப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் திமேட்டிக் மேப்ஸ். திமேட்டிக் மேப்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அந்த மேப்ல இருக்கும். ஓகேவா? அதை தாண்டி உங்களால அந்த மேப்ல வந்து ஒரு பவுண்டரிஸோ இல்ல ஒரு பிசிக்கல் ஃபீச்சர்ஸோ எல்லாமே மிக்ஸ்டு ஆகி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லிட்ரஸி மேப்ன்னு தனியா கொடுத்துருப்பாங்க. லிட்ரஸினா ஒண்ணும் இல்ல. இப்போ எவ்வளவு பேர் அந்த இடத்துல ஆஹ் எழுத படிக்க தெரியும். அந்த மாதிரி ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அது மாதிரி ஃபீமேல் ரேஷியோ, மேல் ரேஷியோ, பாய்ஸ் இவ்வளோ பேர், கேர்ள்ஸ் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றதோ, இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, சம்டைம்ஸ் இந்த ஊர்ல இவ்வளோ மழை பெய்யும், இந்த இடத்துல இவ்வளோ கம்மியா மழை இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு சொல்றதா நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா இந்த கிளைமேட்டிக் மேப்ஸ். ஓகே. அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் டென்சிட்டி, அடர்த்தி. இப்போ இந்த இடத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்கு. ஸோ அதனால இங்க நிறைய டாட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி பாப்புலேஷன் டேட்டா மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்னது? திமேட்டிக் மேப்ஸ். ஓகே. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட காம்பவுண்ட்ஸ். மேப்ல ஒரு 3 முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதுதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். என்னன்னா நமக்கு ஒரு மேப் இருக்குன்னா அது என்ன இருக்கணும்? டிஸ்டன்ஸ் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி அந்த இடத்துல சிம்பிள்ஸ் அது அழகா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ். ஒரு டிஸ்டன்ஸை நம்ம எப்படி அளப்போம்? இப்போ நீங்க ஸ்கேல் யூஸ் பண்றீங்க இல்லையா? த சேம் திங். ஓகே. இதுக்கு பேர் என்னது? ஸ்கேல். இப்போ ஸ்கேல் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? சென்டிமீட்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், அதே மாதிரி இன்ச்சஸ், அந்த மாதிரி வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க? ஸ்கேல்ல இருக்கும். உங்க ஸ்கேல் கையில இருந்தா எடுத்து பாருங்க. ஸோ இதுலயுமே மேப்ல எப்படி டினோட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் 500 மீட்டர் அப்படின்னு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது 500 மீட்டர் இருக்கலாம், 500 கிலோமீட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு 5000 கிலோமீட்டர்ஸா கூட அது இருக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்மளோட அட்லஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கேல்ல வந்து அந்த சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேப்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் அங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம். ஒரு உங்க ஊர்ல இருந்து உங்க ஒரு வெக்கேஷனுக்கோ ஏதோ ஒண்ணுக்கு நீங்க இங்க இருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போறீங்க. அப்ப இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு 200 கிலோமீட்டர் வருது அப்படின்னா, இந்த 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அவ்வளவு பெரிய
பேப்பர் எடுத்தா நம்மளால வரைய முடியும் இல்லைல. ஸோ அத நம்ம சுருக்கி என்ன பண்றோம், ஒரு சின்ன பேப்பர்ல கொண்டு வரும்போது, அந்த டிஸ்டன்ஸ் மாறாம அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டிமீட்டர அதுல ரெப்ரசன்ட் பண்றோம். அது எவ்ளோ அப்படிங்கிறது டினோட் பண்ணது நமக்கு என்னது, ஒரு ஸ்கேல். ஸோ இது என்ன பண்ணும்னா, ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஓகே த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இத ரெப்ரசன்ட் பண்றத நமக்கு என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேல். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காம்போனன்ட். ஒரு மேப் வரையணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த செகண்ட் ஒன் என்னது, டைரக்ஷன். நமக்கு தெரியும் டைரக்ஷன்ஸ். எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ மெயினா 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் தென் வெஸ்ட். இதுல கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஓகே. ஸோ ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, கார்டினல் டைரக்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, கார்டினல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை தாண்டி இன்னும் 4 டைரக்ஷன் என்னது, நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அண்ட் தென் சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஓகே. ஸோ டோட்டலா இந்த 8 டைரக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதுதான் நமக்கு என்னது, கார்டினல் பாயிண்ட்ஸ் ஆர் கார்டினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல சிம்பிள்ஸ்ல அழகா என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ளூ கலர்ல ரிவர் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் பாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு பிளான்ஸ், அந்த இடத்துல ஒரு கார்டன் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பில்டிங்ஸ் கொடுத்தாங்க, அப்பார்ட்மெண்ட்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு ட்ராக் மாதிரி போட்டு, அதே மாதிரி ரோடு மாதிரி ஒரு ரோடு போட்டு அதில் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னது, நமக்கு சிம்பிள்ஸ். ஒரு சிம்பிள்ஸ் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் நம்மளால அந்த இடத்துல, ஓ இது இங்க இருக்கு. இப்போ ஒரு மவுண்டெயினா தான் அதுல ப்ரௌன் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதே ட்ரீஸ் இருக்குன்னா கிரீன் கலர். இல்ல ஒரு வாட்டர் பாடி, ஒரு தண்ணி, ஒரு கடலோ ஒரு ஆறோ இருக்குன்னா அந்த இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, நமக்கு ப்ளூ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு என்னது, சிம்பிள்ஸ். அதே மாதிரி தனித்தனியா சிம்பிள்ஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்னா அதுக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. சர்ச்சா இருந்தாலும், இல்ல ஒரு டெம்பிள், ஒரு மாஸ், அந்த மாதிரி ஒரு யூனிக்கான சிம்பிள்ஸ் ஒரு ஒரு இடத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்னது, சிம்பிள்ஸ். இது ஒரு ஸ்மால் டிராயிங்ஸ் அவ்வளோதான். ஓகே. அண்ட் நீங்க ஒரு கொஞ்சம் சிம்பிள்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்க. இதில் பாருங்களேன், நம்ம கொடுத்துருக்காங்களா, ரயில்வே காஜ், ப்ராட் காஜ், அப்புறம் மீல் காஜ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நம்ம அந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அண்ட் தென் நீங்க பாருங்க பவுண்டரிஸ், இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ், ஸ்டேட் பவுண்டரிஸ், இது என்னது, டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரிஸ். மோஸ்ட்லி எப்படி டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரிஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னது, பிரிட்ஜ். ஓகே. ஒரு பாலம் போகுதுன்னா என்ன சொல்லுவாங்க, அங்க மேல தண்ணிக்கு மேல போகுதுல, அது என்னது, பிரிட்ஜ். ஓகே. இது ஒரு ரோட்டுக்கு மேல போகுது அப்படின்னா அது என்ன சொல்லணும், அது ஃப்ளைஓவர். ஓகே. ஸோ யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரிட்ஜ் அண்ட் ஃப்ளைஓவர். நம்ம தண்ணிக்கு மேல ஒரு பாலம் போகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லணும், இட்ஸ் அ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தென் பாருங்க, இங்க பாருங்க, டெம்பிள், சர்ச், மாஸ்க், சத்ரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா நமக்கு என்ன இருக்கு, சிம்பிள்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதே மாதிரி இங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ். செட்டில்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெட் கலர்ல பாக்ஸா தான் போடுவாங்க. ஓகேவா, மேப்ஸ்ல பார்த்தீங்கன்னா. ஸோ இது அதுக்கப்புறம் ட்ரீஸ், கிராசஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, காமனா கிரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்னது, மேப் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் மேப்பிங் தி எர்த். இது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், நீங்க பார்க்கலாம். ஓகே. Thank you.